வணக்கம் மகளே. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஃபோனை போட்ட அமித்ஷா அவர்கள் அவசரமாக டெல்லி போனது இதுக்காகத்தானா? ஆனாலும் ஒரு டெஸ்ட். இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னோட பிரச்சார பயணத்தை ரத்து செஞ்சுட்டு டெல்லிக்கு போயிருப்பதாக தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் ஆகியோர் கட்சியில் சேர்க்கவில்லை என்றாலும் கூட்டணியில் சேர்க்க வேண்டும் என்று பாஜக அறிவுறுத்த திட்டமிட்டிருக்கும் இந்த நிலையில் முடியவே முடியாதுன்னு சொல்லி விடாப்படியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கும் இந்த நிலையில் கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு முன்பாகவே பாஜக அதிமுக கூட்டணி உறுதி செய்யப்பட்டது தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். கடந்த 2021 மக்களவைத் தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி உருவான நிலையில் அண்ணாமலையின் செயல்பாடுகளால் கூட்டணி உடைஞ்சிருச்சு. தொடர்ந்து 2024 மக்களவைத் தேர்தலில் அதிமுகவும் பாஜகவும் தனி அணியாக களம் கண்டன. கிட்டத்தட்ட அனைத்து தொகுதிகளிலுமே இந்த இரு கட்சிகளும் 2ஆம் இடம் பெற்றதுன்னே சொல்லலாம். சில தொகுதிகளில் அதிமுக வேட்பாளர்களை பின்னுக்கு தள்ளிய பாஜக கூட்டணி வேட்பாளர்கள் 2ஆம் இடம் பிடிச்சாங்கன்னே சொல்லலாம். இதையடுத்து இரு கட்சிகளுமே ஒன்றாக சேர்ந்து தேர்தலை சந்தித்து இருந்தால் கணிசமான தொகுதிகளை வென்றிருக்க முடியும் என்று குரல் எழுந்தது. இதையடுத்து அதிமுக சீனியர்களின் பேச்சுக்கு இணங்க அதிமுக பாஜக கூட்டணிக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒப்புக்கொண்டார். ஆனால் அண்ணாமலையை தமிழக பாஜக தலைவர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்றும் ஓபிஎஸ், டிடிவி தினகரன் கூட்டணியில் இருந்து விலக்கி வைக்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார். அண்ணாமலை குறித்த முதல் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையில் 2வது கோரிக்கை குறித்து பிறகு பரிசீலிக்கலாம் சொல்லி பாஜக கூறியிருந்தது. இந்த நிலையில் பாஜக அதிமுக கூட்டணி அமைந்த பிறகு தங்களை மதிக்கவில்லை, உரிய முக்கியத்துவமும் தரவில்லை என கூறி டிடிவி தினகரன், பன்னீர்செல்வம் கூட்டணியை விட்டு வெளியேறிவிட்டனர். நாகேந்திரனை எடப்பாடி பழனிசாமி முன்னிறுத்துகிறார் என்ற குற்றச்சாட்டை டிடிவி தினகரன் அவர்கள் முன் வச்சிருக்காங்க. மேலும் பிரதமர் மோடியை சந்திக்க தனக்கு உதவவில்லை என்று நயினார் மீது பன்னீர்செல்வம் அவர்கள் குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் நயினார் நாகேந்திரனுக்கும் டிடிவி தினகரன் இடையே வார்த்தை போர் வெடிச்சிருக்கு. இதற்கிடையே அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என கூறி போர்க்கொடி தூக்கி செங்கோட்டையின் கட்சி பதவிகளை பறித்திருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதுக்கப்புறமா டெல்லிக்கு போய் மத்திய அமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான அமித்ஷாவை சந்தித்து பேசியதாக தகவல்கள் வெளியாகிருக்கு. இந்த நிலையில் தமிழ்நாடு முழுவதும் பிரச்சார பயணத்தை மேற்கொண்டு வரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றும் நாளையும் தர்ம முறையில் பிரச்சாரம் செய்வதாக இருந்தது. ஆனால் அதனை ரத்து செய்துவிட்டு திடீரென டெல்லி புறப்பட்டு சென்றிருக்கிறார். குடியரசு துணைத் தலைவராக இருக்கும் சி.வி. ராதாகிருஷ்ணனுக்கு வாழ்த்து தெரிவித்து தேநீர் விருந்தில் கலந்து கொள்வார் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறப்பட்டாலும் அமித்ஷாவை சந்திப்பதுதான் முக்கிய திட்டம் என்று கூறுகின்றனர். ஆனாலும் கட்சி இல்லை, கூட்டணியும் இல்லை, ஓபிஎஸ், டிடிவி தினகரனுக்கு இடமில்லை என்பதுதான் எடப்பாடி பழனிசாமியின் திட்டவட்டமான எண்ணம். அதனை பாஜக தலைமையிடம் வெளிப்படையாக சொல்லிவிடுவது என்றுதான் டெல்லி புறப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் மேலும் அதனை அனைவருக்கும் தெரியப்படுத்தும் வகையில்தான் நேற்று அவர் அதிமுக கூட்டத்தில் துரோகிகள், கைகூலிகள் என ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன், செங்கோட்டையனை விமர்சித்ததாக சொல்கின்றனர் அதிமுகவினர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.